மன உறுதியாக இருக்கும். நண்பர்களே, சிந்திப்பதை நீங்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். கொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நற்பெயர் பெற்றவர். பல்லவி: நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பெயர் பெற்றவர். பல்லவி: நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி: பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி: அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் இந்த இடத்தில் அன்பு இந்தியா சமூக அறக்கட்டளையின் வழியாக இந்த தையல் பயிற்சி பள்ளியை நாம் ஆசீர்வதித்து திறக்க இருக்கின்றோம். இந்த தையல் பயிற்சி பள்ளியின் வழியாக எத்தனையோ பெண்கள் ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக சுயமாக தங்களுடைய காலில் நிற்கவும், பிறரை எதிர்பார்த்து வாழ்வதை விட தாங்களே தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தையல் பயிற்சி பள்ளியை கருதி, இதன் மூலமாக இங்கே பயிற்சி பெற இருக்கின்ற மாணவிகள் அனைவரும் தங்களுக்கான ஒரு சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள இந்த தையல் பயிற்சி பள்ளி அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த தையல் பயிற்சி பள்ளி உருவாக்க உழைக்கின்ற அத்தனை பேரையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா, எம் ஆதி பெற்றோரின் தவறால் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பாய் என்று நீர் கட்டளையிட்டேன். உம் திருமகனின் வருகையால் இதனை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்படையச் செய்தேன். இந்த தையல் பயிற்சி பள்ளியை ஆசீர்வதிக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த தையல் பயிற்சி பள்ளியை நிறுவியவரையும் இதன் உரிமையாளரையும் இங்கே பணியாற்ற இருக்கின்ற பயிற்சியாளர்கள், கற்றுக்கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். இங்கு எப்பொழுதும் உண்மை, அன்பு, நீதி, சேவை மனப்பான்மை, உழைப்பு முதலிய நற்குணங்கள் வளர்ந்து தொழில் முன்னேற்றமடைந்து இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தாரும் பிறரும் வாழ்க்கையில் வளம் பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு மிச்சவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே எல்லாம் உள்ள இறைவன் பிதா தாவி இந்த தையல் பயிற்சி பள்ளியையும் இங்கே பணிபுரிய இருக்கின்ற பயிற்சியாளர்களையும் இங்கே பயில இருக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள்மாறு கொண்டாடுகின்றோம்.
நீ எதுலையுமே இல்லை எல்லாத்தையும் அதுதான் நான் பார்த்தேன். சொல்லலாம்.